வணக்கம். வாழ்க தமிழுடன் வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இயல் 8 விரிவானம் இராமானுசர் நாடகம். நாளுக்கு ஒரு முறை மலர்வது சண்பகம், ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம், 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி, தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். அதைப்போல் நம் தலைமுறைக்கு ஒரு முறை பிறப்பவர்கள் ஞானிகள். அவ்வாறு வந்தவரை பற்றிய நிகழ்ச்சி ஒன்று இதோ நாடகமாய். காட்சி 1. இடம் திருக்கோட்டியூர் பூரணர் இல்லம். பாத்திரங்கள் இராமானுசர், கூரேசர், முதலியாண்டான், பூரணர். சுவாமிகளே, புனித திருமந்திர திருவருள் வேண்டி மீண்டும் இங்கு வந்துள்ளோம். இன்றாவது நமது விருப்பம் நிறைவேறுமா? முதலி, இதுவரை எத்தனை முறை வந்துள்ளோம்? பெரிய நம்பிகள் கூறினாரென்று 18 முறை வந்துள்ளோம் சுவாமிகளே. வருந்த வேண்டாம் முதலியாண்டார், நம் விருப்பம் இன்று உறுதியாக நிறைவேறும். எப்படி கூறுகிறீர்கள் சுவாமி? திருமந்திர திருவருள் பெற தண்டும் கொடியுமாக இராமானுசரை வரச் சொல்லுங்கள் என்னும் செய்தி பூரணரால் திருவரங்கத்திற்கு அனுப்பப்பட்டதன் அடிப்படையிலேயே வந்துள்ளோம். மனம் தளர வேண்டாம். நமது வருகையை அவருக்கு தெரிவியுங்கள். வீட்டினுள்ளிருந்து வந்த பூரணர் வாசலில் மூவர் நிற்பதை பார்த்து திகைக்கிறார். சுவாமிகளே வணக்கம். தங்கள் கட்டளைப்படி புனித திருமந்திர திருவருளுக்காக வந்துள்ளோம். அடியவர்களே வணக்கம். தண்டு கொடியுடன் உங்களைத்தானே வரச் சொன்னேன்? ஆம் சுவாமி, தங்கள் கட்டளை கிடைத்த பின்பே புறப்பட்டோம். பிறகெதற்கு தாங்கள் உறவுகளை உடன் அழைத்து வந்துள்ளீர்கள்? சுவாமிகள் என்மேல் கோபம் கொள்ளக்கூடாது. தங்கள் விருப்பப்படியேதான் வந்துள்ளேன். தாங்கள் கூறிய தண்டு கொடிக்கு இணையானவர்கள் இவர்கள். எனவே அடியவர்களாகிய எங்கள் மேல் கோபம் கொள்ளாது பரிவு கொண்டு திருவருள் புரிய வேண்டும். உடையவர்களே, நான் கூறும் மந்திர மறைபொருள் திருவரங்கனின் திருவருளால் கிடைக்கப்பெற்றது. இது நமது பரம ஆச்சாரியார் ஆளவந்தார் அவர்களால் எனக்கு மட்டுமே கிடைத்த அரிய பொக்கிசம். இதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். இதை நீங்கள் நாள்தோறும் தியானிப்பதால் பிறவித்தலை நீங்கும், இறைவனடி செல்ல இயலும். இளையாழ்வாரே, இவர்களை நீங்கள் தண்டு கொடி என கூறியதால் உங்கள் மூவருக்குமாக திருமந்திரத்தை கூறுகிறேன். மூவரும் வீட்டினுள் சென்று 3 மனைப்பலகையில் அமர பூரணர் எதிர் மனைப்பலகையில் அமர்கிறார். கோபம் கொள்ளாது திருவருள் கொண்டமைக்கு தலை வணங்குகிறோம் சுவாமி. ஆண்டவனின் அடியவர்களுக்கு திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்கிறோம். மூவரும் கைகூப்பி நன்றி கூறுகின்றனர். நான் கூறுவதை நன்றாக கவனியுங்கள். கூறப்போகின்ற திருமந்திர மறைபொருள்கள் உங்கள் மூவருக்கு மட்டுமே தெரிய வேண்டும். வேறு யாரிடமாவது இதை நீங்கள் கூறினீர்கள் எனில் அது ஆசிரியர் கட்டளையை மீறியதாகும். அப்படி நடந்தால் அதற்கு தண்டனையாக நரகமே கிட்டும்.
ஆச்சாரிய நியமத்தை மீறிய பாவிகளாக நீங்கள் மாறமாட்டீர்கள் என்னும் நம்பிக்கையுடன் திருமந்திரத்தை கூறுகிறேன். செவிகளை கூர்மைப்படுத்தி கேளுங்கள். நான் கூறும் திருமந்திரத்தை நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள். திருமகளுடன் கூடிய நாராயணனின் திருப்பாதங்களை புகலிடமாக கொள்கிறேன். திருவுடன் சேர்ந்த நாராயணனை வணங்குகிறேன். பூரணர் கூறிய திருமந்திரத்தை மூவரும் 3 முறை உரக்கச் சொல்கின்றனர். உங்கள் வாழ்வில் இன்றைய நாள் மிகவும் நல்ல நாள். இறைவனின் திருவருளால் இன்று திருமந்திரம் உமக்கு கிடைத்தது. உங்கள் திருவருளும் அதில் உள்ளது சுவாமிகளே. நான் கூறிய கருத்தை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும். ஆசிரியர் கட்டளையை மீறிவிட வேண்டாம். நினைவில் உள்ளது சுவாமிகளே. ஆண்டவனின் அடியவர்களாகிய எங்களுக்கு திருவருள் கொண்டு திருமந்திரம் கூறியமைக்கு மிக்க நன்றி சுவாமிகளே. காட்சி 2. இடம் திருக்கோட்டியூர் சௌமிய நாராயணன் திருக்கோவில். பாத்திரங்கள் ராமானுசர், கூரேசர், முதலியாண்டான், பூர்ணரின் சீடர், பொதுமக்கள். எல்லாரும் வேகமா எங்க போறாங்க? உமக்கு சேதி தெரியாதா? வைணவ சாமியார் ஒருத்தர் பிறவி பிணிகளை தீர்க்கிற மந்திரத்தை சொல்ல போறாராம். அப்படியா சேதி? வாங்க நாமும் போலாம். கோவிலின் மதில் சுவரின் மேல் ராமானுசர் நிற்க, கீழே பொதுமக்களுடன் கூரேசரும் முதலியாண்டானும் நிற்கின்றனர். பெரியோர்களே, பக்தியால் முக்திக்கு வழிகாண துடிப்பவர்களே, அருகில் வாருங்கள். இன்னும் அருகில் வாருங்கள். கிடைப்பதற்கரிய பிறவிப்பிணியை தீர்க்கும் அருமருந்தான திருமந்திரத்தை உங்களுக்கு கூறுகிறேன். அனைவரும் இணைந்து மந்திரத்தை சொல்லுங்கள். ராமானுசருடன் சேர்ந்து அனைவரும் 3 முறை கூறுகின்றனர். எம்பெருமானே, நான் இன்று உளம் மகிழ்கிறேன். உன் எளிய மக்களுக்கு தங்களது பிறவிப்பிணியை தீர்க்கும் திருமந்திரத்தை கூறி அவர்களை உன் திருவடிகளை புகழாக பெறச் செய்துவிட்டேன். பார்த்தாயா முதலி, பிறர் நலமாக வாழ தாம் வருந்து பெற்ற மந்திரத்தையும் கூறிவிட்டாரே. பூர்ணரின் கண்டிப்பையும் மீறி பொதுமக்கள் நலனுக்காக கூறியது யாரும் செய்ய இயலாத செயல். கூட்டத்திலிருந்த பூர்ணரின் சீடர் கைகளால் ஓசை எழுப்பி ராமானுசரை கீழே வருமாறு கூப்பிடுகிறார். பூரணரின் வார்த்தையை மீறிவிட்டீர். இங்கு நடந்ததை அறிந்து அவர் கடும் கோபத்தில் உள்ளார். அவர் இல்லத்திற்கு தங்களை அழைத்து வரச் சொன்னார். உறுதியாக என் மீது கோபமாகத்தான் இருப்பார். வாருங்கள், அவர் இல்லம் செல்வோம். அனைவரும் பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். காட்சி 3. இடம் பூரணர் இல்லம். பாத்திரங்கள் ராமானுசர், பூரணர், கூரேசர், முதலியாண்டான். வணக்கம் சுவாமிகளே. வாருங்கள் சுவாமி, வாருங்கள். நீங்கள் குருவிற்கு நம்பிக்கை கேடு செய்து விட்டீர்கள். இதற்கு என்ன தண்டனை என்று தெரியுமா? ஞான குருவே, முதலில் எம்மை மன்னித்தருளுங்கள். நாங்கள் செய்த இரண்டகத்திற்கு கொடிய தண்டனையான நரகமே கிட்டும் சுவாமிகளே. நான் அதை மறக்கவில்லை. அது தெரிந்துமா நீங்கள் பிழை செய்தீர்கள்? ஆம் சுவாமிகளே. தவறு என தெரிந்தும் ஏன் செய்தீர்கள்? கிடைப்பதற்கரிய மந்திரத்தை தங்களின் திருவருளால் நான் பெற்றேன். அதன் பயன் எனக்கு மட்டுமே கிட்டும். அந்த அரு மந்திரத்தை அனைவருக்கும் கூறினால் உழன்று பேதை வாழ்வு வாழ்ந்து வரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களின் பிறவிப்பிணி நீங்கி பேறு பெறுவார்கள். இதனால் நான் மட்டுமே தண்டனை கிடைக்க பெற்று நரகத்தை சேர்வேன். ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும். எல்லாரும் நலமுடன் வாழ்வார்கள் சுவாமி. எம்பெருமானே, உங்களுக்கு இருந்த பரந்த அருள் உள்ளம் இதுவரை எனக்கு இல்லாமல் போனதே. நம் பரமாச்சாரியார் ஆளவந்தாரின் திருவுள்ளத்தை அறிந்தவர் தாங்கள் மட்டுமே. இறைவனின் திருவருளை உலகிற்கு உணர்த்தியவர் தாங்களே.
நான் மகிழ்ச்சி பொங்கக் கூறிய எம்பெருமான் என்னும் திருநாமம் என்றென்றும் உமக்கு நிலைத்து நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். எம்மை மன்னித்தருளியமைக்கு நன்றி சுவாமிகளே, விடைதாருங்கள். விடை தருவதற்கு முன்பு நான் மற்றொன்றையும் அளிக்கிறேன். இதோ என் மகன் சௌமிய நாராயணனை தங்களிடம் அடைக்கலமாக அளிக்கிறேன். ஏற்றுக்கொண்டு விடைபெறுங்கள் எம்பெருமானே. சுவாமிகளே, முன்பு கிடைப்பதற்கரிய திருமந்திரத்தை எமக்களித்தீர்கள். இன்று உங்களின் அன்பு திருமகனையும் எமக்களித்துள்ளீர்கள். நான் பெரும் பேறு பெற்றவனாகிவிட்டேன். மிக்க மகிழ்ச்சி. விடைதாருங்கள், புறப்படுகிறோம். பூரணர் விடைதர ராமானுஜர் பூரணர் மகனுடன் முன் செல்ல கூரேசரும் முதலியாண்டானும் பின்தொடர புறப்பட்டு செல்கின்றனர். இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள், பயனாளராய் சேருங்கள். என்றும் அன்புடன் சா. மோகனராசு, வண்ணத்தமிழ் வகுப்பறை. நன்றி, வணக்கம்.